அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கார். எப்போது தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கும்போது, முதலாவது நீங்கள் பிளஸ்ஸடாக இருப்பீங்க, பாக்கியவான்களாக இருப்பீங்க. ரெண்டாவது, உங்கள் சந்ததி இந்த பூமியிலே பலத்து இருக்கும். உங்கள் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் இருக்கும். இது ரொம்ப அவசியம் தானே, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். அது மட்டும் இல்லை, உங்கள் நீதி, நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்றது ஆண்டவர் நிலைநாட்டுவார். உங்களுக்காக இருளில் கூட வெளிச்சம் உதிக்குமாம். நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை பிரியமானவர்களே. ஸோ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்காக வைத்திருக்க. நீங்கள் கீர்த்தியோடு இருப்பீங்க, துர்ச்செய்தியை கேட்பீங்க, ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காது. இப்போ நம்ம எவ்வளோ துர்ச்செய்தி கேட்கிறோம், ஆனால் நம்ம இருதயம் கலங்காமல் திடனாக இருப்பதுக்கு காரணம் அவருடைய கட்டளைகள் மேல் நாம் பிரியமாக இருக்கும்போது, அவரை நம்பும்போது நாம் நித்திய கீர்த்தியோடு இருப்போம். ஸோ பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர், கட்டளைகளை கைக்கொள்.